ஸோ ஹை கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து இந்த பாணி. இன்னைக்கு சண்டே Q&A செஷன். ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள். டிஷர்ட் எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க அனுப்பிச்சி வச்சாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரௌன் கலர் டிஷர்ட் ஒன்று போட்டிருந்தேன்ல, தமிழ் போல் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் அனுப்பிச்சுட்ருந்தாங்க. இது என்னால் கண்டிப்பாக வெளியே போட்டுக்கிட்டு போக முடியாது. சரி, வீடியோவுக்காவது போடுவோமே அப்படின்ட்டு அவங்க போடுங்கன்னு நாங்கள் வேறையா, இது ஒரு மாதிரி இருந்தது. பட் எனிவே, சப்ஸ்கிரைபர் அனுப்புனது நன்றி. ஓகே, ஸோ முதல் கேள்வி பாலாஜிக்ஸ் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், மாயன் ப்ரெடிக்ஷனில் வந்து 2012 உலகம் அழியுன்னு சொன்னாங்களா, தப்பாக போச்சுல்ல. ஸோ இது எதனால் நடந்தது? ஏதாவது கால்குலேஷன் எரரா இல்லை நாஸ்டடாமஸ் சொன்ன மாதிரி அப்படின்ட்டு எனக்கு எப்படி தெரியும்? நானும் மாயனுக்கும் எனக்கு இந்த சம்மந்தமே இல்லையே நண்பா. பட் எனிவே, இதை பற்றி தெளிவான ஆராய்ச்சி பண்ணுவவர்களுக்கு கூட ஏன் அப்படி பொய்யா போச்சுன்னு தெரியல. ஆனால் ஒரு தரப்பினர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்குது. சரிங்களா? என்ன செய்தி அப்படின்னா, 2012க்கு அப்புறம் மனிதர்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை முறை அப்படிங்கிறது ரொம்ப மாறிப்போச்சு. அவர்களுடைய மனோநிலையில் வந்து ஒரு சீர்கெட்ட மாற்றம் அப்படிங்கிறது வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய அறிவியல் கண்டுபிடிப்புகள், நிறைய வாழ்வியலினுடைய முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த உலகில் வந்து 2012க்கு அப்புறம் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டும் இருக்குது. ஆனால் மனிதர்கள் வந்து பிற உயிரை வந்து ஒரு துச்சமாக மதிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறதுக்கு போயிட்டாங்க. தனக்கு எனக்கு அப்படிங்கிற அந்த ஒரு நிலை வந்துடுச்சு. சுகம் மட்டும்தான் இந்த உலக வாழ்வில், பொருள் சுகம் மட்டும்தான், நல்லா உண்டு உறங்கி சுகித்து கிடப்பது மட்டும்தான் வாழ்வு அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு. கோயில் குளத்துக்கு போகிறாங்க, ஆனால் பக்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் என்னமோ பேசுகிறாங்க, ஆனால் அதுக்கு உண்டான பயன் கிடையாது. ஸோ மனோநிலையில் வந்து சீர்கெட்ட மாற்றம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்பட ஆரம்பிச்சுது. ஒருவேளை இதுதான் கலியுகத்தினுடைய முடிவு, இந்த உலகத்தினுடைய முடிவு அப்படிங்கிறதுக்காக மாயன்கள் வந்து அந்த இடத்தோட நிறுத்தினாங்களா அப்படின்னு தெரியல. நிறைய பேர் வந்து அவங்களுக்கு அவ்வளோதான் கணிக்க தெரிஞ்சது, அவங்களுக்கு அறிவு அவ்வளோதான், அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறவனுக்கு தான் அறிவு இல்லை. ஏன்னா 2012 வரைக்கும் கணிக்க தெரிஞ்சவனுக்கு திருப்பம் கொண்டு போக தெரியாதா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ஸோ என்னன்னு பதில் தெரியல. அதுக்கு நிறைய பதில்கள் இருக்குது. அதில் இது ஒரு பதில் எனக்கு ஏற்புடையதாக இருக்குது. மேபி உங்களுக்கு இருக்கான்னு தெரியல. பட் இதுதான் கேள்விப்பட்ட வகையில். அவங்க கால்குலேஷன் ராங்காக போட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இல்லை அவங்க போட்ட கால்குலேஷனை நம்ம ஆட்கள் ராங்காக போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னாலும் தெரியல. அது வேணால் சொல்லலாங்க. இப்போ இருக்கிறவங்க வந்து எல்லாம் புத்திசாலி மாதிரி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒன்றும் இது இல்லை. நாஸ்டடாமஸ் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ஸோ இதுதான் இப்போதைக்கு உண்டான எங்கிட்ட இருக்கக்கூடிய பதில். அமலா வீர் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, பெண் பிள்ளைகள் அப்பாவிற்கு திதி கொடுக்கலாமா? 3 பெண் பிள்ளைகளும் தனித்தனியே திதி கொடுக்கலாமா, இல்லை ஒருவர் மட்டும்தான் கொடுக்க வேண்டுமா? பெண் பிள்ளைகள் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை. இப்போ சபரிமலைக்கு வந்து பெண்கள் வந்து அந்த கால பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு, அதே போல் வெள்ளிங்கிரிக்கு போகக்கூடாதுன்னு ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. நல்லா புரிஞ்சுங்க, ஏன் சொன்னாங்கன்னு தெரியல. விடை கண்டுபிடிக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ணல. ஆனால் அதுக்கு ஒரு கதை மட்டும் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய தெய்வம் வந்து கன்னி தெய்வம், அதனால் கன்னி பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்லி, இது ஒரு லூஸ்தனமான ஒரு கான்செப்டாக இருந்தாலுமே இது வந்து பிற்காலத்தில் சொன்னால் கேட்க மாட்டீங்கன்னா அப்படிங்கிறதுக்காக ஒரு கதை கட்டி இருந்திருக்கலாம். தட் இஸ் ஓகே, அது வேணால் ஓகே. ஆனால் இதை ஒரு நிலைக்கு கொண்டு வந்ததற்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருக்கணும் இல்லையா? ஒன்றா பெண்கள் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆதிக்கத்தினுடைய காரணமாக ஒன்று இருக்கணும். இல்லைன்னா நிஜமாலுமே ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். இப்போ இந்த நிஜமாலுமே என்னமாவது ஒரு காரணம், பெண்கள் ஏன் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது காரணம் இருக்கணும். உடல் அளவுலேயோ மனதளவுலேயோ ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறனால பெண்கள் வந்து அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு. இதை இன்றைக்கி நம்மளால் தேடி கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் கண்டுபிடிக்க முடியறதில்ல. அதனால ஈஸியான பகுதியில் எங்கே போய்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது ஆதிக்கத்தின்பால், ஆணாதிக்கத்தின்பால் சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஆண்கள் செல்லக்கூடாதுன்னு சொல்லி கூட தான் கோயில்கள் இருக்குது. இந்த ஆந்திராவில் ஒரு பெண்களுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்கான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் யாரும் பேசலாம், பொலிட்டிக்கலாக பேசுறது. இது போல தான் ஏன் பெண்கள் திதி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, இல்லை அது வழக்கத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை. உண்மை அதுதான், தெரியலை. ஆனால் அதற்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, போனால் அங்கே இடுகாட்டுக்கு போகும்பொழுதோ இல்லை அந்த பக்கம் போகும்பொழுதோ பெண்களை வந்து பேய் பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து ஒரு காரண காரியங்களாக சொல்லப்படுது. பிடிக்காதுன்னு இல்லை, பட் வேறு ஏதாவது காரணம் இருக்கா அப்படிங்கிறதும் தெரியலை. அதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் கொடுக்குறாங்க. அந்த கமெண்ட்டுக்கு கீழே ஒருத்தர் ரிப்ளை பண்ணியிருந்தார், காசிலெலாம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் வந்து பெண்கள் கொடுக்குறாங்க. நான் இன்றைக்கி எங்கள் பெரியப்பாவுக்கு திதி கொடுக்குறக்கு போயிருந்தாங்க. ஸோ எங்கள் அண்ணன் நின்றுட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தவங்ககிட்ட வந்த 2 பேருமே பொண்ணுங்க தான். ஸோ பொண்ணுங்க பேத்தி எல்லாம் கூப்பிட்டு அந்த ஃபேமிலியில் பையனே இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க அவங்க?
சொந்தக்காரங்க யாராவது வரணும், வரமாட்டேன்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதனால் பெண்கள் தாராளமாக கொடுத்து தான் ஆகணும் இல்லையா? கொடுக்கலாம். அதனால் எந்த விதமான இஷ்யூஸும் கிடையாது. இப்போ இதில் சொல்லும் பொழுது இது ஒன்று மட்டும் சொல்லுவாங்க, யார் 3 பேரும் தனித்தனியாக கொடுக்கலாமா? கொடுக்கலாம், நோ இஷ்யூஸ். பட் அந்த தலைக்கட்டில் முத ஆள் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் இதை வந்து பண்ணணுங்கிறது அவர்களுக்கு கடனாக கொடுக்கப்பட்டது. ஒரு அப்பா இருக்காங்க, அப்பா போனதுக்கப்புறம் அதை யார் எடுத்து நடத்துவா? அதற்கப்புறம் பெரியவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான். இது ஒன்றும் பெரிய சயின்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவன் முன்னாடியே இந்த உலகத்தை பார்த்தான், அதனால அவனுக்கு அறிவு அதிகமாக இருக்கும். டிப்பிக்கலான ஒரு ரீசன் தான். எல்லாரும் முன்னாடி பிறந்தோங்கிறதுக்காக அறிவு அதிகமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பொதுவாக சொன்ன ஒரு விஷயம், அவங்க வயசில் மூத்தவங்க, அனுபவத்தில் மூத்தவங்கனால அவங்களுக்கு உண்டான மரியாதை. ஸோ அவங்க கண்டிப்பாக பண்ணணும். அவங்க பண்ணும் பொழுது இதர ஆட்கள் அவங்க கூட போய் நின்றுக்கிறது தான் சால சிறந்தது. இன்றைக்கி நிறைய பேர் அந்தளவுக்கு உறவுகளோடு ஒட்டுறவோடு இருக்கிறதே இல்லை. ஒரே வயிற்றில் பிறந்திருந்தாலும் கூட அவங்க மூத்தவங்க தரமாட்டேங்கிறாங்க சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், சரி நீங்களாம் அடுத்த ஆள் யாராவது இருக்கிறீங்கன்னா நீங்களாவது தரலாம். ஸோ இன்றைக்கி வாழக்கூடிய காலத்தில் பெண் தன்மையோடு இல்லை, ஆண் தன்மையோடு இல்லை. ஸோ அதனால் இனி ஆண் பெண்ணுன்னு விகிதாச்சாரம் பார்க்குறதுல எந்த விதமான அர்த்தமும் இல்லை. உங்கள் அப்பா தான் உங்களை தான் பெற்றார், அவர் உங்களை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அவர் என் பிள்ளையை பார்த்து என்னை ஞாபகம் வச்சுட்டு இருக்காங்கன்னு அவர் சந்தோஷம்தான் படுவார். தாராளமாக கொடுங்க, அதனால் எந்த குறையும் வரப்போகிறது இல்லை. அடுத்தது செத் அப்படிங்கிற ஒருத்தர் போட்டிருக்காரு. நம்ம நேற்று போட்ட அந்த வீடியோ இருக்குல்ல, எது கலியுகம் அந்த வீடியோக்கு, அத்வைத புத்தகம் படித்ததுக்கப்புறம்லாம் வந்து இதெல்லாம் கேட்குறதுக்கு வேடிக்கையாக இருக்குது. உடல், மனம், புலன் உணர்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் உண்மை இல்லை. நம்மளுடைய விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய உருவம் இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறதா இருக்குது. ஸோ அந்த அத்வைத கோட்பாடுகளை ஒரு விளக்கமாக சொல்கிறார். ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு பயனும் இல்லைன்னு உண்மை. அவர் சொன்னக்கூடிய கான்செப்ட் உண்மை. ஆனால் இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லாயிருக்கும், கமெண்ட் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கீங்களே, வீடியோ போடுறதுக்கு கூட நல்லாயிருக்கும். ஆனால் அந்த சூழலில் போய் நம்ம நிற்கும் பொழுது, இது ஆதி சங்கராச்சாரியார் சொன்னது தான் அத்வைத கோட்பாடு. அவர் தான் வெளி உலகத்துக்கு பரப்புனார். அத்வைத கோட்பாடு ஆதியிலிருந்தே இருக்குது. வெளியே நமக்கு எடுத்து சொன்னது அவர் தான். பின்ன நிறைய பேர் சொன்னாங்க, சித்த பெருமக்களும் அதான் சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசும் பொழுது நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த இடம்னு போய் நிற்கும் பொழுது அவர்கள் நின்றாங்க பார்த்தீங்களா, அது போலவே நாமும் நிற்க முடியுமான்னு சிந்திச்சுக்கணும். கமெண்ட் ஈஸியாக அடிச்சிடலாம். யாராவது ஒருத்தர் பேசும்பொழுது என்னத்தை போய் அப்படின்னு அவங்களுக்கு மாற்று கருத்து சொல்லுவதற்காக இந்த ஒரு கருத்தை முன்வைக்கிறது மாதிரியும், நமக்கு 4 விஷயம் தெரிஞ்ச மாதிரியும் பண்ணுறதுக்கு ஓகே. ஆனால் அந்த சூழலில் போய் நம்ம நிற்கும் பொழுது கால் சுடும்போது தான் தெரியும் இல்லைங்களா? ஸோ அந்த நேரத்துலையும் இதே மனோநிலை இருந்ததுன்னா மகிழ்ச்சி. அப்படி இல்லைன்னா இது மாதிரி கமெண்ட் எல்லாம் போடுறதோ, எனக்கு கமெண்ட் போடுறதுக்காக சொல்கிறேன், நான் உங்களுக்காக சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை சரிங்களா? கமெண்ட் போடுறதெல்லாம் விட்டு போட்டு ஆத்ம விசாரணை செஞ்சு எல்லா சூழலையும் அமைதியாக இருக்கக்கூடிய மனோநிலையை நம்ம இது பண்ணிக்கணும். இப்போ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேசிக்கிட்டே இருப்பேன். இன்றைக்கி ஒரு சிலர்லாம் கமெண்ட் போட்டால் பட்டார்னு ரிப்ளை போடுறது உண்டு தான். அதையும் கொஞ்சம் நாளில் குறைச்சிருவேன். ஒரு கட்டத்தில் இல்லாமல் ஆயிரும்னு பாருங்களேன். இன்னைக்கு காலையிலேருந்து மண்டையில் அப்படியே ஒரு சில எண்ணங்கள் அப்படியே ஓடிட்டு இருந்து, எதுக்கு இப்படி பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், அப்போ நம்மளும் இந்த ஒரு சில சூழலில் அந்த மனம் சலனப்பட்டுருது இல்லையா, இதில் ஒரு எண்ணம் அப்படியே காலையிலேருந்து அப்படியே ஓடிட்டே இருந்தது. ஸோ அதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் இப்போ நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ பேசுகிறது ஈஸி, கமெண்ட் போடுறது ஈஸி. ஆனால் அதுபடி நிற்கிறது கஷ்டம். நின்னா தான் ஜெயிக்க முடியும், பேசுகிறதுனால ஜெயிக்க முடியறதில்ல. ஓகே, நம்ம தம்பி நவீன் இன்ஃபென்ட் அப்புறம் வந்து காசி மாநகர் ஏன் இவ்வளவு சிறப்பாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்மளுடைய கலாச்சாரத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் உடலுக்குள்ளே இருந்து, அதாவது ஆத்ம ரூபமாக ஒரு காரியம் செய்யலாம், அதே காரியத்தை வெளிப்புறமாகவும் செய்யலாம். இந்த வடக்கு தேசம் முழுக்க ஆத்மபூர்வமாக செய்கிறது அப்படிங்கிறத அவங்க படிச்சுக்கிட்டாங்களா படிச்சுக்கலையே, இல்லை அப்படி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா புரிஞ்சுக்கலையானே தெரியல. அவர்கள் முழுக்க வெளிப்புறமாக செய்யக்கூடிய பயிற்சி தான். அதனால தான் யாக வேள்வி நடத்துவது, இந்த மாதிரி பூஜைகள், புனஸ்காரங்கள், ஒரே விழா குளமாக இருக்கும். அதெல்லாம் பயங்கரமாக அங்கே இருக்கும். ஆனால் தென் திசை வரும்பொழுது எனக்கு ஆந்திரா, கர்நாடகாலாம் எனக்கு தெரிஞ்சு அவங்களும் கேரளா முதல் கொண்டு வடக்கு தேசம் போல தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த உள்ளார்ந்து இருக்கக்கூடிய என்னது அந்த தேடலுக்கு தான். நீ எதையும் வெளியே செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை, உள்ளார்ந்து தேட, ஆத்ம விசாரணை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சு. இன்றைக்கெல்லாம் நிறைய வந்துடுச்சு. நான் சின்ன பையனாக இருக்கும்போதும் கூட இந்த ஜோசியத்துக்குன்னு சொல்லிவிட்டு ஒன்றையும் தூக்கிட்டு ஓட மாட்டாங்க. ரொம்ப தாட் பூட்டெல்லாம் ஒன்று இருக்காது. ரொம்ப சிம்பிளாக மனசுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுட்டு சாமியை மட்டும் இதாக வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி எல்லாமே மாறிப்போச்சு. ஸோ தமிழ்நாடும் மாறிடுச்சான்னு இடம் மாறிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அந்த
ஆத்ம ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இடமாக இந்த இடம் இருக்குது. நல்லபடியாக இருந்ததுன்னா சந்தோஷம். அப்போது இந்த காசி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய புருவ மத்தி, சரிங்களா, சிற்சபை அப்படி பொற்சபைன்னெலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ காசிங்கிறது நம்மளுடைய புருவ மத்தி, 3வது கண் இருக்கக்கூடிய இடம். அந்த இடம் வழியாக தான் வந்து கங்கை அப்படிங்கிறத அந்த அந்த ஞானம் அப்படிங்கிறது உள்ள வழியும், சரிங்களா. அங்கேருந்து தான் அந்த அமிர்த கலசம் அப்படிங்கிறது உள்ள அந்த அண்ணாக்கு வழியாக கீழே கொட்டும். ஸோ இதுபோல் நிறைய காரியங்கள் அர்த்தங்கள் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லப்பட்டது. பட் அதை வெளிப்புறமாக பார்க்க தெரிஞ்சவங்க நம்ம வடக்கு நண்பர்கள். ஸோ அது வந்து ரொம்ப பாப்புலர் ஆகிப்போச்சு. ஃபிசிக்கல் ஸ்பேஸ் இல்லையா, உள்ளார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். ஃபிசிக்கல் ஸ்பேஸுக்கு ட்ரெயினோ ஃப்ளைட்டோ பஸ்ஸோ ஏதோ ஒன்று பிடிச்ச போயிட்டு வந்துடலாம் இல்லையா. ஸோ அதனால் பெட்டர் மார்க்கெட்டிங். இப்போது கும்பமேளான்னு சொல்லிட்டு கூத்துரிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அதனால் இட் ஹாஸ் எ பெட்டர் மார்க்கெட்டிங். ஸோ அதனால் அது 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 இன்றைக்கி கோயிலெல்லாம் இல்லைங்க, அது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க அது. ஸோ நிறைய காசு சம்பாதிக்கிறதுக்கு உண்டான இடமா மாறிடுச்சுல்ல. ஸோ இன்னும் கூட பாப்புலர் தான் ஆகுமே தவிர குறையெல்லாம் செய்யாது. ஸோ அடுத்த கேள்வி அவரே கேட்குறாரு, சித்தர்கள் பிராணாயாமம் பண்ணும்போது 13 அடி 64 அளவுலாம் சொல்கிறாங்களே, இது என்ன மெஷர்மெண்ட்டானு? அடி இல்லை, அது இன்ச்சு, அங்குலம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஸோ இது லங்ஸில் எப்படி அங்குலத்தில் அளக்கிறது, நோ ஐடியா. ஸோ அதனால் ஈஸியான ஒரு மெத்தட் என்னென்னா அதை வந்து நொடிகளாக கணக்கு பண்ணிக்கிறது தான். ஸோ இப்போ எத்தனையோ நொடி, 8 நொடினா 8 நொடி உள்ள இழு, 4 நொடினா 4 நொடி உள்ள இழு, உள்ள இவ்வளோ நொடி உள்ள தக்க வச்சுக்கோ, இத்தனை நொடி வெளிவிடு அப்படிங்கிறது ஈஸியான ஒரு கணக்கு. முன்ன ஒரு பதிவில் அதை பற்றி பார்த்துருக்குமே. ஏன்னா இன்ச்சு கணக்கில் லங்ஸில் அளந்து காற்றை உள்ளே விடுற அளவுக்கு இன்றைக்கி நமக்கு தெரியாது. ஆனால் நொடி பொழுது அப்படின்னு பார்க்கும்போது இது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நொடிகளாக இன்றைக்கி நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இல்லை ஒரு நல்ல ஒரு தெளிந்த ஒரு குரு இருந்தார்னா அவர் சொல்லி தருவாராக இருக்கும், சரிங்களா. நீங்கள் அதாவது என்னை கேட்குறாங்க, தேவதைகள் அல்லது பேயை பார்த்துருக்கீங்களா? இப்போ வரைக்கும் இல்லை. ஒரு முறை வீடியோவில் ஏன் மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்கு ஒன்று தெரியாதா? நிறைய வீடியோஸ் இருக்குது, அதில் போய் பார்த்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போ லைவ் மீட் வைக்கலான் இருக்கீங்க? ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், கூடிய சீக்கிரம் வச்சுருவேன். நீங்கள் முருகனை வந்து அடிக்கடி கொங்கு மண்டலத்துக்கு உண்டான கடவுள்னு சொல்கிறீங்க, எங்கள் ஊர்லலாம் கடவுள் இல்லையான்னு. கங்கு அப்படின்னு சொன்னால் ஊசி போல் இருக்கக்கூடிய மலைன்னு அர்த்தம். அந்த கங்குங்கிற வார்த்தை மாதிரி தான் வந்து கொங்குன்னு மாறினது. அந்த கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய இடத்தை சூழ்ந்து அந்த மண்டலத்துக்குள்ளேயும் நிறைய மலைகள் உண்டு. ஸோ மலைக்குண்டான கடவுள் முருக கடவுள் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. ஸோ அதனால் கொங்கு மண்டல கடவுள் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேராச்சு. முருகன் வந்து அமெரிக்காலேயும் தான் இருக்கார், அதுக்குன்னு அமெரிக்கா முருகர்னு சொல்லாமே இருக்கும், அப்படி ஒன்றும் கிடையாது. பெரிய மலேசியாவில் தான் பெரிய முருகர் உட்காந்துருக்காரு, அதுக்காக இல்லை. கொங்கு மண்டல கடவுளுங்கிறது ஏன் சொன்னாங்கன்னா, மலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம், அதிகமாக மலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம். இன்றைக்கெல்லாம் பூரா சிமெண்ட்டுக்காரங்க வந்து எல்லாம் அரிச்சு தள்ளி எல்லாம் உங்கள் வீட்டு கட்டடம் போல் இங்கே இருக்கிற மலையும் இதாக தான் இருக்கும். இங்கே சதுரகிரி போகும்போது தேனி மாவட்டத்தை தாண்டும் போது ஒரு மலையோடைய வேறு தான் இருந்தது. அடுத்த மலை இப்படி ஐஸ்கிரீம் மாதிரி ஸ்கூப் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம கன்னியாகுமரி சைடு போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த மைன் மாஃபியா இருக்கும் இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் பூரா இருக்கிற இயற்கை வளத்தெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கு இல்லையா. கொங்கு மண்டலத்தில் வந்து இன்னைக்கு கொங்கு மண்டலம் மாட்டவா இருக்குது, ஒன்றும் கிடையாது. கொங்கும் கிடையாது, மண்டலமும் கிடையாது. சரி, ஸோ அதனால தான் கொங்கு மண்டல கடவுள்னு சொல்லுவது ஒரு வழக்கமாக இருக்குது. அண்ட் ஐம் ஃப்ரம் கொங்கு மண்டலம். ஸோ எனக்கு அதை சொல்கிற வழக்கத்தை இன்னும் பூஸ்டப் பண்ண சொல்லணும் இல்லையா, அதனால். சரி, மை மொபைல் அப்படிங்கிறவங்க ஒன்று கேட்குறாங்க. அவங்க தினமும் மெடிடேஷன் பண்ணுறாங்களா, அவங்க உடலில் வந்து நிறைய மாறுதல்கள் ஏற்படுது, இது சரியா அப்படிங்கிற மாதிரி கரெக்டான ப்ரோக்ரஸில் தான் இருக்கணான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு எனர்ஜி எல்லாம் நல்லா சக்தி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காஃபி டீ எல்லாம் குடித்தா தான் நாள் ஓடும் அப்படிங்கிறோம். இப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், அந்த உடலுக்குள்ளே அந்த ஒரு சக்தி இருக்கும். நல்ல ஊட்டமாக நம்மளால் கண்டிப்பாக இருக்க முடியும். அவங்களுடைய டைஜஷன் அண்ட் மலஜலம் கழிவுது அதெல்லாமே ஈஸியாக இருக்குங்கிறாங்க. எஸ், குட்டு. அண்டு எதில் ஒன்றுலையும் கவனம் அப்படிங்கிறது ஈஸியாக செலுத்த முடியுது. கவனச்சிதறல்கள் அப்படிங்கிறதெல்லாம் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க, விச் இஸ் வெரி குட். அண்ட் சீக்கிரம் அவங்களால தூங்க முடியுது அப்படிங்கிறாங்க. எஸ், வெரி குட். அண்ட் பெட்டர் கண்ட்ரோல் ஓவர் மைண்ட். எஸ், வெரி குட். ஸோ இவங்க பேசிக்கலாக சொன்னதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் தியானத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். ஸோ அவங்க கரெக்டாக தியானம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மை மொபைல். ஸோ மை மொபைல் சூப்பர். தியானத்தை கரெக்டாக பண்ணுங்கள், தொடர்ந்து பண்ணுங்கள். நல்லது ஒரு வெற்றி அப்படிங்கிறத காணுவீங்களாமா. ஒருவேளை நீங்கள் சொல்லலை இருந்தாலும் நான் சொல்கிறேன். ஏன்னா பிற மக்கள் பார்க்கும் பொழுதும் ஒருவேளை உடலில் சூடு அதிகமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னா இந்த இளநீ குடிக்கிறது, நொங்கு சாப்பிட்றது, இந்த மாதிரியெல்லாம் இது பண்ணிக்க. பச்சைப்பயிறு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பச்சைப்பயிறு சாப்பிட்றது. முளைக்கட்டி சாப்பிட்டானுன்னு அவசியம் இல்லை. முளைக்கட்டினீங்கன்னா அது கொஞ்சம் ஹீட்டு. பச்சைப்பயிறு கிடை பயிர் இருக்கும்ல,
அந்த கிடஞ்சி பச்சை பயிர் சாப்பிட்றது அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் உடல் சூட்டை வந்து இது பண்ணிக்கும். பனங்கள் கண்டு, வெள்ளக்கல் கண்டு இல்லை, பனங்கள் கண்டு இதெல்லாம் உடல் சூட்டை வந்து குறைக்கிறதுக்கு உண்டான. ஸோ அது மாதிரி இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தண்ணி குடிக்கணும். அதிகமாக வெயிலில் சுற்றாதீங்க. டிஜிட்டல் ஸ்க்ரீன் எல்லாம் கொஞ்சம் இன்றைக்கி பயன்பாடுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது, இதெல்லாம் பாடி ஹீட்டை வந்து ரெகுலேட் பண்ணி நல்லபடியாக இருக்கும். தியானத்தில் நல்லது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத நம்மளால் காண முடியும். சரிங்களா? எவ்ரிதிங் இஸ் யூனிவர்ஸ். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ அவங்க வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறதுல வந்து நல்ல ஒரு ஈடுபாடோட நல்ல ஒரு ஊக்கத்தோடு அவங்க இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருக்காங்களாம். அவங்க வந்து அசைவ உணவும் வந்து சைவம் அசைவம் ரெண்டையும் அவங்க கொடுக்குறாங்க. அவங்க சாப்பிட மாட்டார், பட் அவருடைய பிஸ்னஸ் என்னுடைய வாழ்வியலே அதில் தான் இருக்குது. ஸோ இப்போது அந்த அசைவத்தை வந்து சமைச்சாலோ இந்த மாதிரி விற்றாங்க அப்படின்னு சொன்னாலும் ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படாது அப்படிங்கிறாங்களே. ஸோ அப்படின்னா நான் ஆன்ம முன்னேற்றத்திற்கு போவதற்கு தகுதியே இல்லாத ஆளாயிட்டேனா, இல்லை வேறு ஏதாவது ஒரு நிலையில் இருந்து தான் இந்த அசைவம் அப்படிங்கிறத வந்து நான் விற்கணுமா, இதை கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிதிங் இஸ் யூனிவர்ஸ் அந்த நண்பர் இப்போ பார்க்குறீங்களான்னு தெரில. ஒரு வேளை பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் போடுங்க. இந்த அசைவம் சாப்பிட்டால் ஆன்ம முன்னேற்றம் ஏற்படாது, கர்ம பலன் கூடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் இல்லைன்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. அரவணமாக பேசிட்டு போட்டோம். அவங்களுக்கு இங்கே ஒரு 10 பைசா இல்லைன்னு அவங்களுக்கு என்ன சொன்னாலும் அவங்கள புரிஞ்சிக்க முடியாது. கர்மம் அப்படிங்கிறதுக்குண்டான வார்த்தைக்குண்டான அர்த்தமே இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் அதை ரொம்ப ஃப்ரீயாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. கர்மம் 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 அப்படின்ட்டு. மாமிசத்துக்கும் ஆன்ம முன்னேற்றத்துக்குலாம் ஒரு சம்மந்தம் கிடையாது. ஹிட்லர் சைவ உணவு சாப்பிட்டவர், அவர் ஆன்ம முன்னேற்றம் அடைஞ்சிருப்பார்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியாது அவர் எந்த நிலைமையில் இருந்தாரோ, எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சைவ உணவு சாப்பிட்டவர். இன்றைக்கி நிறைய கோவில் அர்ச்சகர்கள்லாம் சண்டை போட்ட வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம் தெரியுமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்களே, வைணவர்கள்லாம் நிறைய பேர் அடிச்சுக்குவாங்க தெரியுமா? அது என்ன தென்கலை வடகலை தானே அடிச்சுக்கிட்டாங்க தெரியுமா? பிறகு நிறைய பிராமணர்கள், ஏன் நான் இந்த கேஸ்ட்டை பர்டிகுலராக சொல்கிறேங்கிறத புரிஞ்சுங்க, ஏன்னா அவங்க பியூர் வெஜிடேரியன் இல்லையா? அவங்க எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் பார்த்து பிற உயிர்களை வந்து அவங்க ஒதுக்கி தள்ளுறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இது எல்லாமே ஆன்ம முன்னேற்றம் அவர்களுக்கு ஏற்படுமா? சரி, இந்த ஒரு குலத்தவர்கள் மட்டும்தான் அப்படியான்னு கேட்டால் இல்லை. இவர்கள் அல்லாது இதர குலத்தவர்களும் இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் வள்ளலார் பின்பற்றக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் உண்டு. அவர்கள் எக்குலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அவர்கள் சைவர்களாக இருக்கிறார்கள். சைவம்னா சைவர்கள்னா சைவ சமயத்தை சார்ந்தவர்களில் உணவில் வந்து சைவத்தை பின்பற்றக்கூடியவர்கள். ஆனால் புத்தி சரி இருக்கான்னு முதல்ல தெரியணுமே. புத்தி சரியில்லைன்னா வெறுமனே சைவ சோத்தை தின்னு என்ன பயன் இருக்க போகுது? இல்லை கேட்டால் நான் பால் குடிக்க மாட்டேன், ஏன்னா அது வந்து இதிலிருந்து தான் வந்தது, என்னத்துலேருந்து வந்தது, மிருகங்கள்லேருந்து தான் வந்தது, பால் குடிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் ஐட்டம் இருக்கோ, இந்த தயிர் மோர் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன், மாமிசம் சாப்பிட மாட்டேன். அதை தான் அது நடந்தாலே வந்து அப்படின்ட்டு போயிடுவேன் இல்லையா? போய் நான் வந்து 4 மணி நேரத்துக்கு லெக்சர் கொடுப்பேன், இதெல்லாம் பேசுவாங்க. ஆனால் புத்தி வந்து சரி இருக்காது. பேசுகிறக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும், ஆனால் சுய வாழ்க்கை ஒழுக்கம்னு பார்க்கும்போது அதில் ஒன்றும் இருக்காது. ஆனால் சமுதாயத்தில் பார்க்கும்போது நல்லா இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். உள்ளுர என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? ஸோ வெறும் பேச்சு பேசக்கூடிய சைவம் அப்படின்னா மட்டும்தான் அப்படின்னு வெறும் பேச்சு பேசக்கூடியவர்கள்னால ஒரு பயனும் கிடையாது. நான் அசைவம் சாப்பிடலை அப்படின்னு சொன்னால் நான் யோக்கியன் அப்படின்னோ, இல்லை நான் அசைவம் சாப்பிடலை அப்படின்னு சொன்னால் தான் இறைவன் வந்து என்னைய ஆட்கொள்ளுவார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதே ஊரில் பிள்ளைக்கறி கேட்டவர் தான் சிவபெருமான். உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? அது திருவிளையாடலுங்க, அவர் என்ன சாப்பிட்ருப்பாரா? நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்களா அவர் சாப்பிடலன்னு? இல்லையா? ஒன்றும் கிடையாது, அது ஒன்றும் கிடையாது. நம்ம கேட்டால் கதையில் எடுத்து காமிக்கலாம், அப்படி ஒன்றும் பண்ணலன்னு கதையில் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி. சொல்லப்போனால் எனக்கும் தெரியாது அவர் சாப்பிட்ட மாதிரி கதையில் இருக்கா இல்லையான்னு சொல்லி. எதெல்லாம் இந்த சமுதாயம் கூடாதுன்னு ஒதுக்குச்சோ அதை எல்லாத்தையும் செய்ய சொல்லி கேட்டு அந்த மனப்பக்குவத்தை சோதித்து பார்த்து முக்தி பேர் கொடுத்தவர் தான் ஈசனார்னு சொல்லக்கூடிய இது சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய சான்று. சரி, தாந்திரிகர்களில் வாமாச்சாரம்னு ஒரு தாந்திரிக முறை இருக்குது. பஞ்சமாகரம்னு சொல்லுவாங்க சரிங்களா? மீன், மாமிசம், சாராயம், அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காசு பணத்திலிருந்து இதர உணவுகள்லேருந்து, அதுக்கப்புறம் உடல் உறவுன்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்சமாகரம், இதைத்தான் படையலாகவே படைப்பாங்க. இப்போ இதில் அவங்க என்ன பண்ணுவாங்க? சாமிக்கே கறியை தாங்க கொடுப்பாங்க, கொடுத்துட்டு அந்த கறி தாங்க அவங்களுக்கு பிரசாதமாகவே கிடைக்கும், அந்த கறியை தாங்க சாப்பிடுவாங்க. ஒரு சின்ன ஒரு ஷாட் ஒன்று கொடுப்பாங்க, சாராயத்தை கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன கவக்குன்னு அடிச்சுட்டு வர்றாங்க, போதையெல்லாம் ஏறாது அப்படிம்பாங்க. ஏன்னா அது பிரசாதமாக ஒரு சாப்பிடுவாங்க.
அவன்லாம் வந்து சாமி கும்பிட்றது இல்லையா? இல்லை அவன் புத்தி வந்து சரி இருக்காதா? இது ஏன் யாருனாலையும் ஒத்துக்க முடிய மாட்டேங்குது தெரியுங்களா? நான் வந்து இதை தான் பின்பற்றுறேன், எனக்கு இதுதான் சொல்லிட்டாங்க, அதனால் நான் அப்படி தான் நம்புவேன். இவங்களும் மத வெறியர்களும் ஒன்று தான். இந்த சைவம் சாப்பிட்டா தான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும், சைவம் சாப்பிட்டா மட்டும்தான் புண்ணியம் கிடைக்கும், சாமியோடைய அருள் அப்போ தான் கிடைக்கும், ஆன்ம முன்னேற்றம் அப்போ தான் கிடைக்கும்னு சொல்லக்கூடியவர்களும், மத வெறியர்கள் இருப்பாங்க தெரியுமா? பைத்தியக்காரனாட்டு அந்த கத்தி கப்படாவை தூக்கிட்டு சுற்றுவானுங்க தெரியுமா? மத வெறியர்கள், தன்னுடைய மதம் தான் பெருசுன்னு சொல்லி பிறரை கேவலப்படுத்துவது, கொலை செய்வதுன்னெலாம் பண்ணுறான் பாரு, வெறி பிடிச்சவன். இவங்களும் அவங்களும் ஒன்று தான். அவனுக்கும் புத்தி மட்டுதான், இவங்களுக்கும் புத்தி மட்டுதான். இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து எல்லா வகையிலையும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தன்மை கொண்டது தான் இந்த உலகம். எதுவுமே இங்கே சரி தவறுன்னு கிடையாது. மனசு சுத்தமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எல்லாமே ஒப்புக்கொள்ளக்கூடியது தான். மேலை நாட்டவர்கள் எடுத்துக்குவோம், அவங்க வந்து தண்ணி அடிக்கிறாங்க, அவங்க வந்து கறி சாப்பிட்றாங்க இல்லையா? ஆனால் வந்து இதுக்கு கஞ்சா குடிக்கிற ஆட்கள் கூட உண்டு. ஆனால் அவங்ககிட்ட போய் பேசணும்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய அந்த வாழ்வியலும் அவங்களுடைய சராசரியான ஒரு வாழ்வியல், எல்லா வெள்ளைக்காரங்களும் இல்லை, தேடி போகணுங்க, தேடி போனால் தெரியும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுமே நல்லது ஒரு ஆன்ம முன்னேற்றத்தோடு இருப்பாங்க, தியானம் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பௌத்தர்கள் எடுத்துங்க, அவங்க மாமிசம் சாப்பிடுவாங்களே, முட்டை சின்ன இந்த காடை முட்டை சொல்லுவாங்களே, அதெல்லாம் சாப்பிடுவாங்களே, இன்றைக்கும் போங்க, திபெத்து அங்கெல்லாம் போங்க, சைனாலாம் போங்க. அப்போ அவன்லாம் வந்து சாமி கும்பிட்றதில்ல, அவனுக்கெல்லாம் ஆன்ம முன்னேற்றம் ஏற்படலாம், அவன்லாம் உருப்படவே மாட்டான வாழ்க்கையில். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது எப்பொழுது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. எப்போ அந்த உணவு கட்டுப்பாடு தேவைப்படுங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. நான் 1000 தடவை சொல்லிட்டேன் வீடியோவில். இந்த உணவு கட்டுப்பாடுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அந்த அந்த கால அளவில் அது தேவைப்படும். அதுக்கு பழகினதுக்கப்புறம் அவர்களுக்கு பின் அதுக்கு மேலே மாமிசன்னு கிடையாதுங்க, அவர்களுக்கு எந்த விதமான உணவு மேலேயுமே அவர்களுக்கு நாட்டம் இருக்காது. நீங்கள் அவ்வளவு ஆன்ம முன்னேற்றம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ சைவ உணவை எடுத்துக்கோமே, முருங்காய் தின்னம்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். எல்லா பாக்யராஜ் படத்துலையும் வருது. முருங்காய் தின்னம்னா என்ன ஆகுன்னு நமக்கு தெரியும். சின்ன வெங்காயம் தின்ன என்ன ஆகும்னு தெரியும் இல்லையா? கடுகு அதிகமாக சேர்த்திக்கிட்டோம்னா என்ன ஆகும்? சித்தர்கள் பெருமக்கள் சொல்கிறாங்க, கடுகு வந்து உன்னுடைய நிறைய கொடுத்து உன்னை கொல்றதுக்கு உண்டான காரணமே கடுகு தாங்கிறாங்க. அரிசி கழிஞ்சு ஊற்றுறோம்ல, நம்ம அரிசி எத்தனை பேர் அரிசி கழிஞ்சு ஊற்றுறீங்கன்னு கூட எனக்கு தெரியல. அது நம்ம கழிஞ்சு ஊற்றுறது அந்த டேப் வாட்டரில் போட்டோ இல்லை பாத்திரத்தில் கழுவி ஊற்றுறதுனால அதில் இருக்கக்கூடிய கழுங்கு வெளியே போகவே போகாது. எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? தெரியாது. அப்போ அது கழியறதுக்கு வேறு முறை இருக்குது இல்லைங்களா? இப்போ நான் அதை கேட்பீங்க என்ன பண்ணுறேன்னு சொல்லியும் பயனில்லை. இன்றைக்கி ஆறுங்குளம் எல்லாம் போச்சு. ஓடுற ஆற்று தண்ணியில் அதுக்கு எதிர்த்த திசையில் ஒரு சாக்கில் வச்சு இப்படி இழுத்து பிடிக்கணும். அந்த ஆற்று தண்ணி அட்டிக்கிற வேகத்தில் தான் அந்த அரிசி முழுசும் அதில் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய களங்கம்லாம் போகும். எங்கே ஓடுறது ஆற்று தண்ணிக்கு? இன்றைக்கி பூரா சாக்கடமும் சாயக்குளம் மொத்தம் இருக்குது. அதனால் இதனால் ஒரு பயன் இல்லைங்க. சைவ முறைகள்லேயே வந்து உடலுக்குள்ளே எல்லா விதமான ரசாயன மாறுதல்கள் உண்டு பண்ணுறதுக்கு உண்டான உணவுகள் இருக்குது. நம்மளே அதை வாரி கட்டி தின்னுக்கிட்டு தான் இருக்கோம். எத்தனை பேர் சாம்பார் சாப்பிடாமல் இருக்கீங்க? பூரா ஐட்டமும் கோவப்படுறதுக்கு, காம உணர்வு ஏற்படுத்துவது, எல்லா உணர்வு மாற்று ஏற்படுறது ஒரே ஒரு சாம்பார் செவ்வனே வேலை செய்யும். ஒரு சாம்பார் ஐட்டம், ஒரு சாம்பார் சாப்பிட்டிங்கன்னா உடம்பு வந்து எல்லா உணர்வுகளுக்கும் உட்பட்டு வேலை செய்யும். எத்தனை பேர் சாப்பிடாமல் இருப்பீங்க? அதனால ஆன்ம முன்னேற்றத்திற்கும் சோத்துக்கும் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தாதீங்க, சரிங்களா? ஆன்ம முன்னேற்றத்துக்கும் சோத்துக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது. அது தேவைப்படக்கூடிய நேரம் வேற. நீங்கள் அப்படி நான் யோகா பயிற்சி அப்படின்னா, அகத்தீசனார் சொல்கிறாருங்க, ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிட்ணும். காலையில் சோறு கிடையாது, சரிங்களா? மதிய வேளை அரை வயிறு பச்சரிசி சாப்பாடு சாப்பிட்ணும். நீயே பொங்கி நீயே சாப்பிட்ணும். அதுக்கு என்ன தொட்டு சாப்பிடுவ? ஒரு பசுமாட்டு பால் அதில் வந்து ஊற்றி அரை வயிறு தான் சாப்பிட்ணும். ராத்திரி நேரம் ஒரு பசுமாட்டு பால் அரை வயிறு கூட குடிக்கக்கூடாது, அதோட குறைவாக தான் குடிக்கணும், சரிங்களா? 24 மணி நேரமும் தியான பயிற்சி இருக்கணும். காலையில் சோறு இல்லை, கட்டு. இதுதான் உண்மையான ஒரு யோகிக்கு உண்டான ஒரு நிலை. அவங்க யோகிங்க. அப்போ அவங்க எது பண்ண அப்படியெல்லாம் பண்ணால் தான் ஆன்ம முன்னேற்றம் ஏற்படும். அந்த அந்த உடலுக்குள்ளே இருக்கும் பொழுதே இறைநிலையை வந்து உணர்வதற்குண்டான நிலை அப்படிங்கிறது ஏற்படும். அப்படி இல்லைன்னா ஆத்ம விசாரணை ஒன்று தான் வழி. ஆத்ம விசாரணை செய்கிறதுக்கு கறி சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றும் அவசியமே இல்லையே. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆத்ம விசாரணை செய்யுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுடைய நிலை மாறும் பொழுது இயற்கையாக போதுங்க, நமக்கு அது மேலே என்னமோ ஈடுபடும். இவ்வளோ நாள் நம்ம ஆர்வமாக இருப்போம். இது கறி மேலேன்னு இல்லைங்க, எது மேலேயுமே ஈடுபட வராது. நம்மளால் என்ன பண்ணுறது தெரியுங்களா? கறியை பார்த்தா இழுங்கிறது. போய் காலிஃப்ளவர் சில்லி வாங்கி அட்டிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க எல்லாரும்.
என்ன அவங்க என்ன ஒழுக்கம் இருக்காங்க? ஒரு ஒழுக்கமும் இல்லை. அங்கே என்ன இது இருக்குது? அது மேலே ஆசை இருக்குது இல்லையா? காலிஃப்ளவர் சில்லி அப்படின்னா ஆசை இருக்குது. ரோட்டோரத்தில் காளான் கிடைக்கிது, அது மேலே ஆசை. ஆசை இங்கே தான் இருக்கே. இதை விளக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற இது மேலே புருஷன் மேலே ஆசை, பொண்டாட்டி மேலே ஆசை, பிள்ளைங்க மேலே ஆசை. என்ன ஆன்ம முன்னேற்றம் இங்கே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது? சோத்தை சரி பண்ணிவிட்டு இதெல்லாம் ஆன்ம முன்னேற்றம் ஏற்பட்டுருன்னு நினைக்குமா? கடவுள் வரம் கொடுத்துருவார். ஆஹா, டேய் அதையும் சேர்த்து தானடா நான் தானடா படைத்தேன், சாப்பிடு. கடவுள் சொல்ல மாட்டார்னு நினைக்கிறீங்களா? எல்லாம் ஒன்றும் கிடையாது. கடவுளுக்கு நம்ம இருக்கிறோங்கிறதே நிறைய நேரம் தெரியாது. ஏன்னா அவங்க 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 கடவுளுக்கு தன்மைகள் அது பாட்டுக்கு இருக்குது. பல பல உயிரினங்களில் நாமளும் ஒருத்தர், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதனால் இந்த கறி சமைக்கிறேன், நான் ஹோட்டல் நடத்துகிறேன், அதனால எனக்கு ஆன்ம முன்னேற்றம் ஏற்படாதா? அப்போ நீங்கள் சாப்பிடலன்னு சொல்கிறீங்க. உங்களை எப்படி பயமுறுத்தியிருக்கா மாதிரி. இப்போ இந்த பய உணர்வு உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், நீங்கள் உண்மையான ஈடுபாடு பக்தியும் உங்களுக்கு வர, நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்க? சாமி என்ன இப்படி பண்ணுறேன்னு மன்னிச்சிரு, சாமி என்ன இப்படி பண்ணுறேன்னு. இங்கே ஆன்ம முன்னேற்றமே ஏற்படாது. ஆன்ம முன்னேற்றம்ங்கிறது இலகுவாக இருக்கக்கூடியது. உங்களுக்கு இன்றைக்கி திருவருள் கொடுக்கப்பட்ட ஒரு கடன், இதுபோல் ஒரு தொழில் அமைத்து கொடுப்பதற்கு திருவருள் முடிவு செய்து இது போதும் மகனே, உன்னுடைய வாழ்வு மாறணும்னு திருவருள் முடிவு செய்தால் அது நடந்தே தீரும். நீங்கள்லாம் நிறுத்தலாம் முடியாது. திருவருள் முடிவு செய்ததுன்னா அந்த தொழிலிருந்து தானே நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இன்றைக்கி அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அந்த உயிர்களை நீங்கள் அதை கொண்டு தான் உங்களுடைய வாழ்வியல் இருக்கணும்னா அதுதான் உங்களுக்கு திருவருள் கொடுத்தது. அதுக்கு அந்த உயிர்கள் நல்லது ஒரு நிலை சென்றடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க. இதெல்லாம் இறைக்கு சமர்ப்பணம்னு சொல்லி அந்த 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 உணவை கொண்டு வருவது, அந்த ஒரு மாமிசத்தை கொண்டு வருவது, அதை சமைக்க, அதில் மரியாதையோடு நடந்துக்குங்க. அந்த உயிர்கள் நல்ல நிலைக்கு போகணுன்னு இது பண்ணிங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா அதை அந்த காவு கொடுக்குற இடத்துல கொஞ்சம், அது இன்றைக்கி அது முடியுமான்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் அதற்கு ஏற்றாறு போல் பக்குவ முறைகளின்படி அதுக்குண்டான இதை பண்ண சொல்லுங்கள். சரிங்களா? இவ்வளோதான். இருங்க, இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2 பெரும் மதங்கள் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்குது. அது இன்றைக்கி சிறுபான்மையில் தான் இருக்குது, ஆனால் பெருசாக ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. கிறிஸ்துவமும் இஸ்லாமும். சரிங்களா? இந்த 2 பேர்த்திட்ட கறி சாப்பிட்டா ஆன்ம முன்னேற்றம் ஏற்படாதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். யுனானின்னு ஒரு மருத்துவ முறை இருக்குது தெரியுமா? எத்தனை பேர் அந்த யுனானி மருத்துவ முறைக்கு போகிறீங்க? அது மொத்தமாக மாட்டினுடைய உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய மருந்து தான். அதில் தெரியுமா உங்களுக்கு முதல்ல இதெல்லாமே? எத்தனை பேர் யுனானி மருந்து சாப்பிட்ருக்கீங்க? ஸோ அதனால் சும்மா பேசுகிறதுங்க. இந்த கேப்சூல் மாத்திரை இருக்கு இல்லையா, நம்ம கேப்சூல் மாத்திரை போடுறோம்ல, இந்த சைவர்களுக்காக, சைவன்னா அதான் சைவ சாப்பாடு சாப்பிட்றவர்களுக்காக சொல்கிறேன். இந்த கேப்சூல் மாத்திரை போடுறீங்களா? இங்கிலீஷ் மெடிசின் கேப்சூல் மாத்திரை போடுறீங்களா? அந்த வெளியில் இருக்குல்ல அந்த கேப்சூல், அந்த தொப்பி, அது எதில் செய்கிறாங்க தேடி பாருங்கள். எல்லோரும் பப்பாளியிலிருந்து வரக்கூடிய அந்த பால்லிருந்து செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பயோடெக்னாலஜி ப்ரொஃபஸர்கிட்ட நானும் அப்படி தான் சொன்னேன். அவர் வேற ஒரு விஷயத்தை சொன்னார். சரிங்களா? அன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், எல்லாருமே மாமிசம் தின்னுக்கிட்டு தான் இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. குதிரையினுடைய கால் எலும்பு இருக்குது பாருங்க, அதில் ஒரு வகையான ஒரு இது இருக்குமா, அந்த மஜ்ஜையிலிருந்து எடுக்கிறது, அதிலிருந்து தான் எடுக்க முடியுமா அதை. ஆனால் இன்றைக்கி குதிரை கால் எலும்புக்கு எங்கே வருது? முடியாது. அப்போ அதை விட பெருசாக இதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடியது என்ன இருக்குது? மாட்டினுடைய அந்த எலும்புலேருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு வகையான ஒரு ரசாயனம், அதிலிருந்து தான் அந்த கேப்சூல் செய்கிறாங்க. எத்தனை பேருங்க வாரி கட்டி கேப்சூல் தின்னுக்கிட்டு இருக்கிறீங்க? நான் வள்ளலாரை பின்பற்றுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எத்தனை பேருங்க திங்கிறீங்க? பிறகு இந்த சாக்லேட்டு முட்டாயெல்லாம் திங்கக்கூடிய ஆட்கள் உண்டா? பிறகு வேற என்ன? கேக்கு, எக்லெஸ் கேக் சாப்பிட்றேன்னு வாய் பேசுவீங்களா? இன்றைக்கி ஏகப்பட்ட உணவுகளில் மாமிசம் ஏதோ ஒரு வகையில் கலந்து தான் இருக்குது. ஆடு, மாடு, பன்னி எல்லாம் கலந்து தான் இருக்குது. ஆடெல்லாம் கிடையாது, மாடும் பன்னியும் தான் கலந்துருக்கு. நம்ம மன்னன் ஒரு இது போட்டார் இல்லையா, சாக்லேட்டில் முடியை கலக்குறாங்கன்னு சொல்லிட்டு, கிரியேட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெமிக்கலே முடியிலிருந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன வாய் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலைங்க. ஏதோ ஒரு வகையில் உங்ககிட்ட ஒரு மாமிசம் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் மாமிசம் சாப்பிடல அப்படின்னு சொன்னால் அதை நேரடியாக நான் மாமிசம் சாப்பிட்லையா, அதனால எனக்கு ஆன்ம முன்னேற்றம் ஏற்பட்டுருமா, கடவுள் அப்படியே மகனே மகளே அப்படின்னு வந்துடுவாராம். என்ன ஒரு இதுன்னா அது எவ்வளோ சொன்னாலும் மண்டையில் ஏற்றிக்கிற ஒரு இதே இல்லை. நான் இப்படி கடிவாளம் கட்டுனாப்பில் தான் இருப்பேங்கிறது. இதில் ரிட்டன் எனக்கே கமெண்ட்டு, நீ தான் கடிவாளம் கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், உனக்கு தான் அறிவு இல்லைன்னு சொல்லி. சரி, எனக்கு என்ன வந்தது, ஏன்னா அப்படியே இருந்துட்டு போகிறேன். ஆனால் ஒரு இடத்துக்கு நின்று பார்க்கும்போது தெரியும், இதே நான் தான் தப்பு பண்ணேன். ஆனால் நான் என்னை சொல்ல, ஆண்டவன் எனக்கு நல்லது ஒரு அறிவு கொடுத்துருக்குது, எல்லாத்தையும் சமமாக பார்க்கறதுக்கு உண்டானது. இந்த உலகத்தில் எதுவுமே தப்பு சரிங்கிறதே கிடையாது. எந்த நேரத்தில் எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். போகர் 7000 முதல் காண்டத்தில் எடுத்து பாருங்கள். அது என்ன கற்பம், அந்த கற்பம் பேரை மறந்துட்டேன்.
அந்த கற்பத்திற்கு வெள்ளாட்டு கறி தான் வந்து உணவுக்கு உண்டான பத்தியமே. என்னது? வெள்ளாட்டு கறி தான் பத்தியமே, வெள்ளாட்டு கறி தான். போகநாதர் சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த மாமிசத்தின் மேலே ஈடுபாடு கொண்டு மாமிசத்தில் வந்து அதிகமாக சாப்பிட்றாத, இது பத்தியம், அதற்குண்டான அளவுக்கு வயிறு கொள்ளக்கூடிய அளவுக்கு மட்டும் ரொம்ப அளவாக மட்டும் சாப்பிடு, அந்த மருந்து கற்பம் எடுத்துக்கக்கூடிய கால அளவுக்கு மட்டும் சாப்பிட்டு பின்ன நிறுத்திடுங்கிறார். என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் சும்மா அடித்து தள்ளுறது, மாமிசம் சாப்பிட்டா ஆன்ம முன்னேற்றம் ஏற்படுவதில்லைன்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டியும் புருஷனையும் போட்டு வாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆயுசு பூரா. குழந்தைகளை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. இல்லை அந்த குழந்தைங்க பெருசானோடனே எல்லாம் அப்பா அம்மாவை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் வாய் மட்டும் பேசணும், மாமிசம் சாப்பிட்லிங்க, கர்ம பலன் சேர. கர்மம்னா முதல்ல என்ன அப்படின்னா என்ன? முதல்ல கர்மம்னா என்னன்னு சொல்லுவாங்க. கர்மம்னா செயல், அவ்வளோதான். அதுக்கு மேலே வேறு ஒரு அர்த்தமும் கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும் என்ன கர்மம்? கர்மம், பாவ கர்மம், புண்ணிய கர்மம். செய்து பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லைன்னா எங்கே போய் பாவ கர்மம் புண்ணிய கர்மம்? மிலிட்ரிக்காரன் கொள்கிறான், தீவிரவாதியும் கொள்கிறான், அவன் செய்கிற காரியம் அவனுக்கு சரி. இப்போ இதில் எது பாவம் எது புண்ணியம்? நமக்காக ஒரு லாஜிக் வச்சுக்குவோம். இந்த காரணத்தினால இது பாவங்க, இந்த காரணத்தினால இது புண்ணியங்க. ஏன்? சின்ன வயசுலேருந்து நமக்கு அப்படி சொல்லி வளர்த்துனாங்க, அதற்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாங்க. அதனால் நம்ம இன்றைக்கி வரைக்கும் நம்பிக்கிட்டு இருக்கோம். உண்மையான ஒரு ஞானி, ஒரு யோகியினுடைய மனசில் ரெண்டுமே, அது பாவமாகவும் தெரியாது புண்ணியமாகவும் தெரியாது. இந்த உலகத்தில் பாவ புண்ணியம்லாம் ஒன்றும் கிடையாது. கர்மம் அப்படின்னு சொன்னால் செயல். ஒரு செயல் செஞ்சேன்னா அதற்கு உண்டான வினை ஏற்படும், இவ்வளோதான். சரி, ஆட்டையும் கோழியும் கொள்வது தான் கர்ம வினை சேருமா? 1000 தடவை கேட்டேன். இது நிறைய பேர் ஒத்துக்கவே முடியறதில்ல அவங்களால. இந்த ஈ, எறும்பு, கொசு, கரப்பாம்பூச்சி அதெல்லாம் கொள்றீங்களே, ஒரு உயிரை தானே கொள்றீங்க. இல்லை அரிசி சோறு திங்கிறீங்களே, தானியங்கள் திங்கிறீங்களே, அதுக்கு ஒரு அம்மா வேற ஒரே இது, அதுக்கு வந்து வலிக்காதான். ஏன்னா அதுக்கு வந்து மனிதனுக்கு பிற உயிர்களுக்கு இருக்கிற வர நரம்பு மண்டலங்கள் இல்லையா, அதுக்கு வலிக்காதான். உயிர்னு யாருக்கும் அது கண்ணுக்கு தெரியறதில்ல. அது ஒரு உயிர், அந்த உயிரை கொன்று தான் நம்ம எடுக்கிறோங்கிறது இப்போ மேட்ரு அது கிடையாது. ஏன்னா நான் சாப்பிட்றேன் இல்லையா, இப்போ நான் அதுக்கு ஏதாவது ஒரு சாக்கு சொல்லணுமே, அதனால் அதுக்கு வலிக்காது. அதனால் அதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஜெகதீஷ் சந்திர போஸ், சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அறிவியல் ஞானி, அவர் பார்த்தீங்கன்னா செடி தலைகளுக்கு உயிர் இருக்குங்கிறத நிரூபிச்சிருக்கார். சரிங்களா? நம்ம கலாச்சாரம் 1000 காலமாக சொல்லிட்டு தான் இருக்குது, உயிர் இருக்குங்கிற நிரூபிச்சிருக்கார். சித்த மருத்துவர்கள்ட்ட போனீங்கன்னா ஒரு செடிக்கு காப்பு கட்டி தான் எடுப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, அது ஒரு வகையான வசிய முறை. அந்த உயிர் வந்து தாம் பிடுங்கப்படுறோம் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அது தெரியாமல் அந்த ஒரு வலி வேதனைகள் இல்லாமல் அதை பிடுங்குவாங்க. அப்போ தான் அந்த செடி வந்து அதனுடைய தன்மையிலேயே அது அப்படியே இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது பூரா டாக்ஸின்ஸை செக்ரேட் பண்ணிடும். தான் சாக போகிறோங்கிற அந்த ஒரு உணர்வு எல்லா உயிர்களுக்கும் உண்டு, செடி தலைகளுக்கு இல்லைன்னு சொல்கிறது முட்டாள்தனம். சரிங்களா? இந்த புல்லு மேலே நடந்த ஒரு மாதிரி வாசம் அடிக்குது இல்லை, ஏன்? அது வந்து ஒரு எதிரி வந்துட்டான்னு ஒரு வகையான ரசாயனத்தை பரப்பும். அப்போ தான் சாகிறதுக்கு முன்னாடி தன்னை கொல்ற கொட்ட வந்தோன்னா அது ஒரு வகையான ஒரு டாக்ஸினை செக்ரீட் பண்ணும். சரிங்களா? அந்த டாக்ஸின்ஸ் உடலுக்குள்ளே செல்லினா நம்மளுடைய உடலும் மாறுபாடான தன்மைக்கு உட்படும். அப்போ செடிதலைகளும் இது போல் இருக்கக்கூடிய ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசம் அது வச்சிருக்கு. தான் உயிர் போக போகுதுன்னா, என்னை தற்காத்துக்க முடியலன்னா நான் உன்னை கொல்றேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு வகையான ஒரு டிஃபென்சிவ் மெக்கானிசமை வச்சிருக்கு. இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் சித்த மருத்துவர்கள் காப்பு கட்டி தான் ஒரு செடியை வந்து பிடுங்குவாங்க. எங்கே நம்ம வீட்டில் திங்கிற அரிசியெல்லாம் போய் காப்பு கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஓட்டு அறுத்து தள்ளுடா, இன்னைக்கு இத்தனை ஏக்கராவது. இன்னைக்கு அது கூட கிடையாது, பூரா டிராக்டர் தான் அடிச்சு இறக்கு கம்ப்ளீட்டாக. காலையில் சாமி கும்பிட்டேங்க, கும்பிட்டு தாங்க அர்த்தம். கும்பிட்டு அறுத்துட்டா போதுமா? சாமி கும்பிட்டு எல்லாம் சரியாக போயிடல. அப்போது நம்ம இஸ்லாமியர்கள் பிஸ்மில்லா சொல்லி தானே வெட்டுறாங்க. இனிமேல் கறி சாப்பிட்றவங்கெல்லாம் போய் பாய் கடையில் கறி வாங்கிட்டு வந்துடுங்க, பிஸ்மில்லா சொல்லி தானே வெட்டுறாங்க. எங்கிருந்தீங்க பிடிச்சிட்டு வர்றீங்க உங்களெல்லாம்? கறி சாப்பிட்டா பாவம், அது இது இல்லைன்னா தான் அது நல்லது அப்படின்னு சொல்லி எத்தனை நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். இப்போவும் புரிய போகிறதில்ல உங்களுக்கு. நான் என்ன சொல்ல வரேன், நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு தான் பேச போகிறீங்க. பயன் இல்லை. உங்களுடைய எண்ணம் உங்களுக்கு ஒரு காலத்திலும் ஒரு பயனையும் தரப்போவது இல்லை. அது இவர் என்ன சொன்னார் வள்ளலார்? ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது ஆடு மாடு கோழி வெட்டுறதுல இல்லை. ஜீவகாருண்யம் சீவனுக்கு கருணையோடு இருப்பது. முதல்ல அவன் சீவனுக்கே கருணையோடு முதல்ல இருக்கணும். எத்தனை பேர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோ 8 மணிக்கு வரும், 7 மணிக்கு வரும். இன்றைக்கி காலை பொழுது விடிஞ்சதுலேருந்து இந்த வீடியோ வரக்கூடிய 7 மணி வரைக்கும் நீங்கள் நிம்மதியாக இருந்தீங்களா? முதல்ல யாருமே இருந்திருக்க மாட்டீங்க.
சரிங்களா? அப்போது நீங்களே உங்கள் சீவனையே போட்டு டார்ச்சர் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க. கூட வீட்டில் இருக்கிற எல்லா சீவனையும் போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க. அது உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? எங்கே இருக்குது சீவகாருண்யம்? ஸோ அதனால் இந்த வீண் வெட்டி பேச்சு பேசுகிறது எல்லாத்தையும் விட்டுட்டு இதுதான் சரி, உங்களுக்கு சரின்னா உங்களோட வச்சுட்டு போங்க சாமி. அடுத்தவனை ஏன் போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க? ஏன் அதை பண்ணக்கூடாது, அதை பண்ண உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு கர்ம பலன் சேரும் அப்படின்னும் இதை செஞ்சால் வினை ஏற்படும்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நீங்கள் எல்லாம் தெரிந்தவர்கள் ஆகிட்டீங்களா? வள்ளலார் சொன்னாருங்க, வள்ளலார் 4 விஷயம் தெரிஞ்சவருங்க. நீங்கள் வள்ளலாரா? நான் வள்ளலாரா? கிடையாது இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறது நீங்கள் தப்புங்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது நான் தப்புங்கிறேன். 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கோம். இங்கே வள்ளலார் வந்து கறி சாப்பிட்றது சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? புத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டாராம், கடவுள் இருக்கா அப்படின்னு காலையில் கேட்டாரா ஒருத்தர். கடவுள் இல்லை அப்படின்ட்டாரான். ஒரே நாள் முழுக்க அங்கே இருக்கக்கூடிய சீடவர்க்கம் பூரா ஒரே ஆட்டம் தான், கடவுள் இல்லையாண்டா, கடவுளே இல்லைன்னா நீ என்ன பாவம் என்ன புண்ணியம் என்னன்னு. அந்த ஊரில் வந்து ஆயுசு பூரா நாத்திகவாதியாக இருந்த ஒருத்தர் சாகர தருவாய் வருது. அவருக்கு ஒரு வகையில் கருக்குன்னு ஒன்று, ஒரு வேளை கடவுள் இருந்துருச்சுன்னா இந்த ஆளை பிடிச்சி நம்ம இந்த வாங்கியிருக்கிறோமே, எங்காவது கொண்டு எண்ணெய் சிட்டியில் போட்டு வறுத்துட்டானே என்ன பண்ணுறதுன்னு ஒரு வருத்தம், ஒரு சந்தேகம். அந்த ஊருக்கு புத்தர் அந்நேரத்துக்கு வர இவர் சாயங்கால வேலையை புத்தரை வந்து பார்த்து, சாமி கடவுள் இருக்காருன்னு கேட்டால் இருக்குன்ட்டாராம். சீடர்களுக்கெல்லாம் என்னங்க காலையில் தான் கடவுள் இல்லைன்னு நீங்கள், நான் நாள் பூரா சந்தோஷமாக இருந்து இவர் கேட்டால் கடவுள் இருக்கு, ஆமாம் இருக்காரு அப்படின்ட்டு அவர் வாட்டிக்கு பேசாமல் உட்காந்துட்டாராம். ரெண்டுமே உண்மை, பார்க்கக்கூடிய கோணத்தை பொறுத்து தான் ரெண்டுமே. ஸோ இந்த பாவம் புண்ணியம் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கள்லாம் இங்கே இடமே கிடையாது. உங்களுக்கு சரின்னு தோன்றது இன்னொருத்தருக்கு மோசமாக தெரியும், இன்னொருத்தருக்கு சரின்னு தோன்றது உங்களுக்கு மோசமாக தெரியும். அவனுடைய வாழ்க்கை அவனை சார்ந்தது. இதுதான் சரியான வாழ்க்கை அப்படின்னே கிடையவே கிடையாது. சரிங்களா? ஸோ அப்படி சொல்ல போனால் நம்ம அந்த தாந்திரிக பதிவுகளில் எத்தனை பேர் அதுக்கு கமெண்ட் ஆஹா ஓஹோன்னு கமெண்ட் போட்டிங்க இல்லையா? 3 வழியான இறை வழிபாட்டை பார்த்தோமா? என்ன பார்த்தோம்? பக்தி மார்க்கம், தட்சிணாச்சாரம், கௌலாச்சாரம், வாமாச்சாரம்னு சொல்லக்கூடிய அந்த 3 இது பார்த்தோமா? இந்த 3லையுமே 3 வெவ்வேறு வழியை பின்பற்றி அதே இறையத்தான் வழிபடுறாங்க இல்லை? ஒருத்தனுமே வந்து இங்கே போக மாட்டான். ஆதிசங்கரர் வாழ்க்கையில் ஒரு அகோரியை பார்த்து அவர் சீம்பரான். அந்த அகோரி பார்த்துட்டு, என்ன இது பண்ணுற, நீ இறைய உன்னுடைய வழியில் வழிபடுற, நான் என்னுடைய வழியில் வழிபடுறேன், உனக்கு எனக்கு எந்த சலனமும் எதுவும் இல்லை அப்படிம்பாரான். அங்கே ஆதிசங்கரர் கொடுத்த பாடம் அது ஈசன் அறை கீழே இறங்கி வந்தது. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு மகா மட்டமான ஒரு முட்டாள்தனமான ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு கோட்பாடை கையில் கொண்டவன் ஒரு கட்டத்துலையும் ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறத அடையவே மாட்டான். ஏதுமற்ற தன்மையில் போய் கலக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு எப்படி போய் கலக்கிறது? பதஞ்சலி யோக சாத்திரத்தினாலே அந்த எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு தெரியல, அந்த மாதிரி உருப்படியான வீடியோ யாராவது ஏதாவது ஒரு வீடியோ போட்டேன்னா ஒரு பக்கம் பார்க்க மாட்டாங்களாக்கும். அதுக்குன்னு ஒரு செலக்டிவ் க்ரௌடு மட்டும்தான் பார்க்கும். ஆச்சரியமாக இருக்கும், எவ்வளோ நல்ல கான்செப்ட் ஆனால் வியூஸே வந்திருக்காது. எனக்கு அதை பற்றி என்ன, நான் படிச்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை எனக்கு அறிவு தான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். ஒரு செலக்டிவ் க்ரௌடு மட்டும்தான் அது பார்க்கும். கடைசியாக அதில் கைவல்ய பாதமாக 4வது சாப்டர் அவர் இந்த பிறவா நெறியை பற்றி சொல்கிறார், லிபரேஷன். அது சொல்கிறார், ஒரு நிலையை வந்து கவனப்பட்டு இந்த தியானம் பண்ணி முக்தி பேர் அடையணும்னு சொல்லி தான் நீ தியானம் பண்ணுற, சமாதி நிலை வாய்க்குது, இறையை உணர்ந்துட்ட, இறையோட ஒன்றரை கலந்துட்ட, முக்தி அடைஞ்சிருவியான்னு கேட்டால் அப்பவும் முக்தி அடைய மாட்டேன்றார். இறையோட ஒன்றரை கலக்க வேண்டும் அப்படின்னு தியானம் பண்ணுறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருந்து தியானம் பண்ணுறில்ல, அப்போ கூட உனக்கு வந்து முக்தி பேர் கிடைக்காதுங்கிறார். இப்போ எப்போ கிடைக்கும்? அந்த எண்ணம் கூட விட்டு அவன் சும்மா இருக்கணுங்கிறார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கறி சாப்பிட்டா ஆன்ம முன்னேற்றம் ஏற்படாது, முக்தி கிடைக்காது, சாமி சாபம் கொடுத்துருங்கிறீங்க. கறி சாப்பிடலன்னா தான் முக்தி பேருங்கிறீங்க. இதோட அட்டிமுட்டாள்தனமான ஒரு கான்செப்ட். அவங்க வந்து ஒன்று சொன்னாங்கன்னா, வள்ளலார் சொன்னதில் ஜீவகாருண்யம் கறி திங்காததை மட்டும்தான் அவங்களால பின்பற்ற முடிஞ்சுதா? வள்ளலார் 1000 விஷயம் சொல்லியிருக்காரு, அதெல்லாமே எதுவுமே மண்டையில் ஏறவே ஏறாதா? இல்லை கேட்குறேன், வள்ளலார் சொன்ன எல்லாத்தையுமே வந்து தூக்கி கிடப்பில் போய் ஹலோ ஓரமாக இருங்க, அவர் 1000 கணக்கில் பாட்டு பாடி வச்சிட்டாரு, அதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னா நான் வெஜிடேரியன், நானும் வெஜிடேரியன், அப்போ கறி சாப்பிடக்கூடாதுன்னு வள்ளலார் சொன்னாரா? சொன்னார். அதை மட்டும் பிடிச்சிக்கோ, மித்தது இருக்கட்டும். இது இப்போ பிடிச்சிக்குவோம், ஹெவியாக பேசுறதுக்கு இது ஒரு டாபிக் இருக்குல்ல, இதை மட்டும் பேசிட்டு போவோம் இல்லை? அதனால் நண்பர், நான் பாருங்க அவருக்கு சொல்ல போய் என்னென்னோ சொல்லிட்டுருக்கேன், உங்களுக்கு விடை சொல்லிட்டேன். ஸோ திருவருள் இன்றைக்கி உங்களுக்கு பணிந்திருக்கக்கூடிய கடமை அதுதான். திருவருள் கொடுத்தது அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு சாமி கொடுத்துருக்கு.
நீங்கள்லாம் எடுக்கல, இது சாமி கொடுத்தது. சைவம் இதை நிறுவுகிறது. திருவருள் மனம் வைக்காத ஒரு காரியத்தையும் யார் ஒருவரும் செய்வது கிடையாது. திருவருள் மனம் மாறும் பொழுது அதற்கு மீறி யார் ஒருவரால் அந்த காரியத்தை தொடர்ந்து செய்யவும் முடியாது. இன்னைக்கு நீங்க அந்த தொழில் தான் செய்றீங்கன்னா திருவருள் உமக்கு பணிந்தது அதுவே. மனதார இறைபக்தியை மட்டும் வாழ்த்திக்கிட்டு சத்தியம். ஸோ உங்களுடைய மனதை வந்து இறை நம்பிக்கையோட ஒரு நிலைப்படுத்தி நிறுத்திட்டு தொடர்ந்து உங்களுடைய பயணம் பண்ணுங்க. அந்த உயிர்கள் நல்லது ஒரு நிலைக்கு போகணும்னு மட்டும் திருவருள்கிட்ட வேண்டிங்க. திருவருள் கொடுத்ததுங்க, நீங்கள் இருங்க, மகிழ்ச்சியோடு இருங்க. உங்களுக்கு அந்த நிலை மாறி வேற ஒரு தொழில் அமையினா அமையுங்க, அது தானாவே. நீங்கள் எல்லாம் மெனக்கணும்னு அவசியம், அது அமையுங்க. அதுதாங்க திருவருளோட, அதுதாங்க சைவ நீதியே மொத்தமாக சொல்கிறது. நீங்கள் மாமிசம் சாப்பிடலன்னு சொல்கிறீங்க இல்லையா, நிறுத்தறதுக்கு ஒரு காலம் வருங்க. எது இந்த தொழில் மாறி வேற ஒரு தொழில் போகிறதுக்கு காலம் வரும். அது சாமி முடிவு பண்ணிட்டோம். ஆசாமி சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே இருக்க ஒருத்தர் கூட யாரும் ஞானியெல்லாம் கிடையாது. எல்லாமே என்னுட்பட அத்தனை பேரும் அறகுறை தான். ஏதோ ஒன்று கேட்டு புரிஞ்சு பேசக்கூடிய அறகுறையை தான் இங்கே எல்லாமே. இன்னைக்கு குருமார்கள்னு சொல்லக்கூடியவர்கள் முதல் கொண்டு. அதனால் இங்கே அப்படியெல்லாம் யாருமே கிடையாது. உங்கள் மனசுக்கு சாமி கொடுக்கறது இதுதான் கொடுத்துருக்கு, இது நல்லதுன்னு தோணுதா, இதனால் தவறில்லை, இன்றைக்கி இதுதான் இருக்குது, சாமி என்னை பணிந்தது இதுதான், நிம்மதியாக அந்த வேலையை செய்யுங்க. அது என்னைக்கு மாற்றணும்னு முடிவு பண்ணுதோ அது இன்றைக்கி மாற்றி கொடுக்கும். அதனால் அதை பற்றி எல்லாம் அந்த கவலை அப்படிங்கிறது வேண்டாம். கண்டவன் சொல்கிறதெல்லாம் காதில் ஏற்றிக்கிட்டு உங்கள் மனசில் போட்டு குழப்பிக்கிட்டீங்கன்னா தான் சாமி கும்பிட்றதுலையும் அந்த ஆன்ம முன்னேற்றத்துலையும் தடை அப்படிங்கிறது அது வந்து நின்றும். அது உங்களுக்கு தேவையில்லை. மகிழ்ச்சியாக உங்களுடைய பயணத்தை வந்து நீங்கள் தொடருங்க. இந்த வாழ்க்கை ரொம்ப எளிமையானது, ரொம்ப இனிமையானது. அது எப்படியோ அதன்படி அது போய் செல்லுங்க. இங்கே பேசுகிறவன் பூரா யோகினும் கிடையாது, இங்கே பேசுகிறவன் பூரா ஞானியும் கிடையாது. எல்லாம் சும்மா நான் பிடிச்ச மொசலுக்கு 3 கால் அப்படின்னு பேசுகிறவங்க மட்டும்தான் இங்கே உண்டு. பேசுகிறவங்க என்ன பேசுகிறோன்னு தெரியறதில்ல. 4 பேர் பேசுகிறத கேட்டுட்டு வந்து பேசுகிற ஆளுகளோ, இல்லை 4 புத்தகத்தை புரட்டி பேசுகிற ஆளுகளோ தான். இதை சொன்ன உடனே நீ மட்டும் யோகியமா, நானும் அதே தான். அதனால் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை, அவ்வளோதான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட ஞானியும் கிடையாது, ஒருத்தன் கூட யோகியும் கிடையாது. சரிதானுங்களா? செய்கிற காரியத்தை திருவருள் மீது பாலத்தை போட்டு நீங்கள் செய்யுங்க. அது சாமி உங்களுக்கு பணிந்த ஒரு தொழில், அதை மட்டும் செவ்வனே செய்யுங்க. ஒரு கவலையும் வேண்டாம். சரிதானே? நன்றி. ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்களிடத்தில் நடப்பேன். நன்றி.